மாயா, மாயா, என்ன மாயா நீ இன்னும் கிளம்பாம இருக்க? நாங்கெல்லாம் ரெடி. நீ போயிட்டு வந்துரு செல்வி. கோயிலுக்கு நீயும் வரேன்னு தானே சொன்ன. நான் கிளம்புறதுக்கு தான் ரெடியான. என்னன்னு தெரியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் படுத்துட்டு. உனக்காக தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்றோம். இப்ப போய் வரலன்னு சொல்ற. சாரி செல்வி. அம்மா, சந்தியா, அங்கிள் எல்லாம் வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. உனக்காக நான் வேண்டிக்கிறேன். மாயா, நீங்கெல்லாம் இன்னும் கிளம்பலையா? சொல்லுங்கக்கா. மாயா, நீயே வரலனா நாங்க எதுக்கடி போனோம்? மா, செல்வி இந்த பூஜையை எனக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கா. நான் வரலனாலும் நீங்க போனாதான் நல்லா இருக்கும். ஒழுங்கா போயிட்டு வாங்க. அதுக்கு இல்லடி, உனக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, பத்ரம். நாங்க வரோம். வாடி. சந்தோஷ், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு செல்வி. எப்படியும் 2 hours ஆகும் சந்தோஷ். உனக்கு காஃபி வேணும்னா ஃப்ளாஸ்க்ல எடுத்து வச்சிருக்கேன். பசிச்சா ஹாட் பேக்ல டிஃபன் கூட இருக்கு, எடுத்து சாப்பிட்டுக்கோ. நான் போயிட்டு வரேன். கிளம்பலாமா? போலாம். வா சந்தியா. மாயா கத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, யாராச்சும் இருக்கீங்களா? வலிக்குது. வாங்க. என்னாச்சு? வயித்து வலி தாங்க முடியல. என்னாச்சு? வயிறு வலிக்குது சந்தோஷ். ஐயோ. அங்கிள் ஆண்டிலாம் எங்க? செல்வியோட சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. வலி தாங்க முடியல. அம்மா. என்னால வலி தாங்க முடியல. செல்விதான். மாயா, வலி வந்தா வழக்கமா போடுற மாத்திரை எங்க இருக்கு? அந்த கபாட்ல தான் இருக்கு. அம்மா. இந்த மாத்திரை சாப்பிடு. மாத்திரை போட்டு இன்னும் வலி குறையலையா? இல்ல சந்தோஷ், இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இரு, நான் டாக்டர் கூப்பிடுறேன். ஹலோ. டாக்டர், நான் சந்தோஷ் பேசுறேன். சொல்லுங்க. மாயா திடீர்னு வயிற்று வலியால துடிக்கிறா.
உங்களால் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? யா ஐல் கம் சார். ஓகே டாக்டர். டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அது வரைக்கும் வெந்நீர் ஒத்தடம் வைக்கலாம். செல்விக்கு வயிற்று வலி வந்தா அவ தான் பண்ணுவா. ஒரு நிமிஷம். சந்தோஷ் ஏதாவது பண்ணு. என்னால வலி தாங்க முடியல. இந்தா ஒத்தடம் வச்சுக்கோ. முடியல. டாக்டர் கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. நீங்க கொஞ்சம் வெளிய வரீங்களா? இதோ நான் வெளியே வரேன். ஒண்ணும் இல்ல மாயா, ஒண்ணும் இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்க பாருங்க, பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். சந்தோஷ் ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். இது லேபர் பெயின் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 5 to 10 minutes தாங்கும். இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. மாயா கொஞ்சம் பொறுத்துக்க மாயா. மாயா 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 ப்ளீஸ் மாயா கொஞ்சம் பொறுத்துக்க. டாக்டர் ப்ளீஸ் இங்க வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க மாயா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். மாயா ப்ளீஸ் மாயா. மாயா டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட்டை இமீடியட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போய் ஆகணும். இதில் ஒரு சைன் பண்ணுங்க.
என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க தானே அவங்களோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க சார், நீங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா? இல்ல, நான் உங்க ஹஸ்பண்ட் இல்ல. அவங்க பேரண்ட்ஸ் யாரும் கூட வரலையா? இல்ல டாக்டர், வந்துட்டு இருக்காங்க. டைம் ஆயிட்டே இருக்கே, ரொம்ப லேட் பண்ண முடியாது. அவங்க சார்பா யாராவது இமீடியட்டா சைன் பண்ணாதான் பேஷண்ட்டை உள்ள கூட்டிட்டு போக முடியும். நான் உங்க கார்டியன் தான், நானே சைன் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் சைன் போடுங்க சார். சார், இந்தாங்க உங்களுடைய ஜுவல்ஸ். ஆமா, உங்க பேர் தானே சந்தோஷ்? ஆமா. பேஷண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க. இன்னும் யாரும் வரலையா சந்தோஷ்? இல்ல. நீ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? போனை ரீச் பண்ண முடியல, கோயில்ல இருக்கிறதுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க பார்த்த உடனே கால் பண்ணுவாங்க. என்னால வலிய தாங்க முடியல சந்தோஷ். என்ன உள்ள கூட்டிட்டு போறதுக்குள்ள வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்துருவாங்க. ஏன் அழற? ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. இதுதான் சிட்டிலேயே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம் சந்தோஷ்? இந்த மாதிரி நேரத்துல பெத்தவங்க கூட இருக்கணும். நான் பண்ண பாவம் தான் என் பக்கத்துல யாரும் இருக்க விடாம என்ன அனாதையாக்கிடுச்சு. அதான் நான் இருக்கேன்ல. என்ன சொல்ற சந்தோஷ்? இல்ல, நான் கூட தான் இருக்கேன்னு சொன்னேன். நீ தேவையில்லாம பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர்ஸ் உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, தெரியுமா? சந்தோஷ், நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? சொல்லு சந்தோஷ். சொல்லு. நான் எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, நீ என்ன எவ்வளவு வெறுத்திருந்தாலும் சரி, கடைசியில உன் கையாலதான் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு பாத்தியா? நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என் மேல இவ்ளோ அக்கறையா பத்திரமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷ். எதுக்கு இதெல்லாம்? ஆபத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு பேசிக்கான விஷயம். எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு? சந்தோஷ், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் குழந்தைய நீ பார்த்துப்பியா? சொல்லு சந்தோஷ், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைய நீ பத்திரமா பார்த்துப்பியா? எதுக்கு என்னெல்லாமோ பேசுற? அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. நான் பண்ண பாவத்துக்கு
நான் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சந்தோஷ். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் குழந்தைய நீ பார்த்துப்பியா? அது உன் குழந்தை தானே சந்தோஷ். ஏத்துக்க மாட்டியா? நீ ஏத்துக்கவே மாட்டியா? அது உன் குழந்தை தானே. ஒரு வார்த்தை சொல்ல சந்தோஷ். அது பிறந்து அனாதையா இருக்க கூடாது. அதுக்கு ஒரு துணை வேணும். அதுக்கு ஒரு ஆதரவு வேணும். அதுக்கு நீ வேணும். அது உன் குழந்தைதான். புரிஞ்சுக்கோ சந்தோஷ். சொல்லு சந்தோஷ். சார் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? சந்தோஷ் சொல்லு. சொல்லிட்டு போ சந்தோஷ். கல்யாணமாவது கருமதியாவது என்னை பத்தி யாருமே சரியா புரிஞ்சுக்கலடா. ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, எங்க அக்கா என்னடானா நான் கல்யாணம் பண்ணிட்டாலா கையில கல்யாணம் பண்ணிக்குவாங்குது. சரி அது மட்டும் இல்லடா, அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா? அதான்டா எனக்கு இந்த கார் எல்லாம் குத்துது. ஆமா சோப்பா ஆயிட்டா படம் கூட வரேன்னு சொன்னிய. அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? நான் என்னமோ கையில் முன்னாடி வேணும்னே தேவதாஸ் மாதிரி சுத்துறேன்னு சொல்லுதுடா. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது சொல்றா. ஏய் என்ன இப்படி ஒரு கேவலமான கோலத்துல பார்த்தா கையிலுக்கு புதுசா ஒரு வாழ்க்கை வாழணும்னு தோணாதான். அப்படியா? அதுக்காக தான் கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு எங்க அக்கா சொன்னது ரைட்டு, நான் பண்றது தப்புன்னு அந்த பொண்ணு சொல்லுதுடா. அப்படியா சொன்னாங்க? அந்த பொண்ணு தான் உன்னை காதலிக்கு மாதிரி நடிச்சு அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கி கையல்கிட்ட திட்டு வாங்கி உனக்காக எல்லாத்தையும் சேர்ந்துச்சே. ஆமாண்டா அந்த பொண்ணு தான். நீ ஏன்டா முடிஞ்ச கதையை பத்தியா மறுபடியும் பேசிட்டு இருக்க? ஏய் யாரா முடிஞ்ச கதையை பத்தி பேசுது? இப்போ வரைக்கும் நீ நல்லா இருக்கனா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான்டா காரணம். இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றானா லைஃப்ல உன்னை செட்டில் ஆக சொல்றான்னு அர்த்தம்டா. அது புரியாம நான் கையில விட்டு வந்த வழியா எனக்கு இன்னும் ஆறலடா. அதுக்குள்ள எப்படா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீயும் புரியாம பேசுற. யாரா இந்த நேரத்துல? டேய் அந்த பொண்ணு தான்டா போன் அடிக்குது. பேசுடா. டேய் என்னடா பேசுடா. டேய் அதுகிட்ட பேச முடியாதுடா. ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்கும் பேசுடா. டேய் பேசுடா. பேசு மச்சான். ஹலோ. டேய் நீ பேசுடா. ஹலோ. பிரபா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ பிரபா. சொல்லுங்க ராஜு. எங்க இருக்கீங்க? நான் வெளியே இருக்க ராஜு, அப்புறமா பேசணுங்களா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க 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 இருக்கேன்னு சொல்லுங்க. குடிச்சிட்டு தானே இருக்கீங்க? பிரபா நீங்க குடிக்காரன் இல்ல பிரபா. குடிச்சா எல்லா பிரச்சனையும் மறந்துடும்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நான் குடிச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? எங்க நீங்க குடிக்கலன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண முடியாது. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. பிரபா நேத்து நான் உங்களை பார்த்து பேசினது உங்க மேல இருக்கிற அக்கறையில தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். எங்க அப்பா கிட்ட பேச சொன்னது உங்களுக்கு அப்பா கிடையாது, அதனாலதான். நான் இந்த குடி சிகரெட் பத்தி எல்லாம் பேச முடியாதுல்ல, அதனாலதான் அவர் எடுத்து சொன்னார்னா அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் அவர்கிட்ட நான் பேச சொன்னேன். என்ன மனசுல ராஜு, என் மனசுல இருக்கிற பார்த்த போகிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலைங்க. குடிச்சா இது எல்லாத்துக்கும் வழி தெரிஞ்சிருமா? இல்ல நீங்க எப்படி தனியா தெரிஞ்சிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில தான் ஒரு புது வழி பிறந்துருமா? நானே கொலையும் போயிருக்கேன்.
நீங்க என்ன மேலும் மேலும் குழப்பாதீங்க. உங்களை நான் குழப்பல பிரபா. உங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பதில சொல்றேன். பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஏன் என்ன சொல்றீங்க? பொண்ணு யாரு, எப்ப கல்யாணம், இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல கல்யாணம் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நீங்க தனிமையா இருக்கிறது, பழச நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கைய வாழ்ற வழிய பாருங்க. நீங்க கல்யாணம் பண்ணாதான் கயல் வாழ்க்கை மாறும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல நீங்க இது வரைக்கும் அவங்களுக்காக செஞ்ச தியாகம் எல்லாம் வீணாதான் போகும். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணுறது சத்தியமா எனக்கு தெரியலங்க. ஒழுங்கா நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானமான ஒரு முடிவெடுங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க கல்யாணத்துலதான் இப்போ எல்லார் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. எல்லார் வாழ்க்கைனா அது வந்து கையலோட வாழ்க்கையை சொன்னேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க பிரபா. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் மாறும். சரி, இப்ப நான் வைக்கிறேன். நீங்க தெளிவாயிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். யாருமா போன்ல? பிரபா தான்ப்பா. என்னவாம்மா? அது வந்துப்பா, கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லபடியா வாழுங்கன்னு சொன்னா இன்னும் பழசையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காருப்பா. சரிம்மா, அதுக்கு நீ என்ன சொன்ன? அது வந்துப்பா. சொல்லுமா. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுமா. பிரபாவ நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுதுப்பா. என்னம்மா சொல்ற நீ? நல்லா தெரிஞ்சவரு, நேர்மையானவரு, உங்களுக்கும் பிடிச்சவரு, நல்லவரு. இதுக்கு மேல ஒரு மாப்பிள்ளை கிட்ட நீங்க வேற என்னப்பா எதிர்பார்க்க போறீங்க? நீ சொல்றது ரைட் தான்மா. ஆனா நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? நான் இத பத்தி நல்லா யோசிச்சினப்பா. இதுக்கு மேல இந்த விஷயத்துல பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். நான் இது வரைக்கும் பேச்சை மீறி எதுவும் சொன்னதில்ல. ஏன்னா இது வரைக்கும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்ததில்லம்மா. ஏன்னா நீ என் பொண்ணு, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஆனா இது உன் வாழ்க்கை. 1க்கு 10 வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறமா பிரபாவை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா நான் என்னமா சொல்ல போறேன்? உன் இஷ்டம் தான் என் இஷ்டம். அப்பா, தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ சோ மச்ப்பா.